அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் வந்து ஜனநாயகனுக்கு U/A சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுருச்சு. உடனே வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் ஒரே கொண்டாட்டம். வந்து கோர்ட்டு வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாரா, படம் சாயந்தரம் ரிலீஸா நாளைக்கு ரிலீஸான்னு அப்படின்னு கொண்டாடி இந்த டைமில் விடுவோமா நாங்கள் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, சென்சார் போர்டு என்ன பண்ணிடுச்சு, மேல்முறையீடு நாங்கள் போகிறோம் தம்பி, 2 பெஞ்ச் போகிறோம், அதுலேயும் சரி வரலாம் சுப்ரீம் கோர்ட் போகிறோம், இப்படியே நாங்கள் வந்து இன்னும் 1 மாதத்துக்கு அலக்கடிச்சு தள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க போல். மேல்முறையீடு போக போவதாக நியூஸ் தகவல் வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, மேல்முறையீடு போனாங்கன்னா மறுபடியும் மண்டேவோ இல்லை அதுக்கப்புறமோ எப்போ வந்து மறுபடியும் ஃபைனல் வரைக்கும் தெரியாது, அது வந்தாலும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஸோ இது வந்து தீராத கதை, அலைகள் ஓய்வதில்லைங்கிற மாதிரி இது போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆகணும் நினைக்கிறேன் ஜனநாயகன் படம். இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுது வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த ஒரு 4-5 நாள் லீவ் வர மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் தான் கலெக்ஷன் நல்லா கட்ட முடியும். அதனால் வந்து இட் வில் டேக் டைம். பார்ப்போம். இது நடுவில் பராசக்தி என்ன ஆக போகுதுன்னு தெரில, அதுக்கும் இழுபறியாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.